ஹலோ மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். ஹலோ குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு பருவம் 3 அலகு 2 எண்கள். எண்கள் அப்படின்னு சொன்னோடனே ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் ஒரு மனிதனுக்கு இரு கண்கள் போன்றவை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் இருக்கிறதுனால தான் நம்ம நேராக பார்க்க முடியுது, சைட்லாம் பார்க்க முடியுது. ஒரு கண் மட்டும் இருந்தால் மற்றதெல்லாம் பார்க்க முடியாது. அதுபோல் மனிதனின் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு எண்களும் எழுத்துகளும் இரு கண்கள் போன்றவை. அத்தகைய எண்களை பற்றிய இந்த பாடத்தில் எண்கள் அடிப்படை செயல்கள் எல்லாத்துலேயும், கணக்கு, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தலில் எந்த நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு கடைக்கு போனாலும் ஜாமான் வாங்கினாலும் எந்த ஒரு செயல்லையும் கணக்கு இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. அதுபோல் தான் எழுத்துகள் எழுத்துகள் அந்த காலத்தில் ஒளி வடிவத்தில் தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் அது வரி வடிவமாச்சு. அது ஓசையாகி ஒளி வடிவத்தில் இருந்தது, அப்புறம் எழுத்து வடிவமாக உருவாகுச்சு. அப்போ ஒரு மனிதன் இந்த கல்வியை எண்ணும் எழுத்தும் ஆகிய இரண்டையும் கற்றால்தான் அவன் வாழ்க்கையில் செழிப்படைய முடியும், அவன் வாழ்க்கையில் உயர்வடைய முடியும். அவன் வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுக்கு இந்த படிப்பு, இந்த அறிவு தேவைப்படுகிறது. வாருங்கள் நாம் பாடத்துக்குள் போகலாம். எண்கள் இந்த இதில் தலைப்பில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உத்தேச மதிப்பு. உத்தேச மதிப்பு அப்படின்னா தோராயம் அப்படின்னு சொல்கிறாங்க. துல்லியமான மதிப்புகளுக்கு அருகில் அமையும் மதிப்புகளே தோராயமான மதிப்புகள் ஆகும். தோராயத்திற்கான குறியீடு 12ஆம் பக்கத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கோடு போட்டு அது மேலே ஒரு வளைவு. தோராயங்களை குறிக்க பயன்படும் வேறு சில வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா, சுமாரான, ஏறத்தாழ, அருகிலுள்ள அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாட்டில் கைக்குள்ளே ஏதாவது புளியங்கொட்டையோ புளிய விதையோ எதை அள்ளிட்டு என் கையில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்த்தா அவன் கையில் 25 புளிய விதை இருக்குது அப்படின்னா எண்ணுற போது 22 அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நான் பக்கத்தில் நெருக்கி சொல்லிட்டேன்ல, கரெக்டாக சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் தான் இந்த பாடத்தில் தோராய மதிப்பு, உத்தேச மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 இலக்கங்கள் வரையிலான எண்களுக்கு உத்தேச மதிப்பு காணுதல். 12ஆம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஒரு எண்ணை நாம் விரும்பியவாறு தோராயமாக கூறுதலே உத்தேசப்படுத்துதல் ஆகும். அதாவது இவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ ஒரு வேப்ப இலையை பறித்து இந்த கொத்தில் எத்தனை இலை இருக்கும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் தோராயம். ஆனால் சரியான மதிப்புனா அதை எடுத்து எண்ணி பார்த்தா தான் அதனுடைய சரியான மதிப்பு தெரியும். ஒரு வாழைத்தாரில் ஒரு சீப்பில் எத்தனை வாழைப்பழம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது 12 இருக்கும் ஒரு சீப்பில். அதை விட கூடவும் இருக்கலாம், 1-2 குறையாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளது தான் தோராய மதிப்பு. சரியான மதிப்புனா அதை எண்ணி பார்க்குற பொழுது தான் அதனுடைய சரியான மதிப்பு நம்மளுக்கு தெரியும். இப்போ தோராய மதிப்பு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம புத்தகத்தில் 12ஆம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஒரு எண்ணை உத்தேசமாக்க முதலில் உத்தேசப்படுத்தும் இலக்கத்திற்கு அடிக்கோடிட வேண்டும். அடிக்கோடிட்ட இலக்கமானது 5ஐ விட சிறிய எண்ணாக இருந்தால் அருகில் உள்ள இலக்கத்தை அப்படியே எழுதி முழுமையாக்க வேண்டும். இப்போ உதாரணமாக நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, 64ஐ 10களுக்கு முழுமையாக்க என்ன வருது, 60 வருது. ஏன் எப்படி வருது அப்படின்னா, அந்த ஒன்றுகள் இலக்கத்தில் உள்ள அந்த எண்ணை நம்ம கோடு போடணும். இப்போ 4 இங்கே வந்திருக்கு. இப்போ 4 என்பது 5ஐ விட சிறிய எண். அதனால் இதை 4 0 ஆக்கிட்டா 60 ஆகிரும். அதே இது அடுத்த பக்கத்தில் 13ஆம் பக்கத்தில் இருக்கு பாருங்கள். அடிக்கோடிட்ட இலக்கமானது 5க்கு சமமாகவோ 5ஐ விட பெரிய எண்ணாகவோ இருந்தால்
அடிக்கோடிட்ட இலக்கத்தை பூஜ்ஜியமாக்கி முந்தைய இலக்கத்துடன் 1ஐ கூட்ட வேண்டும். உதாரணமாக 65ஐ 10களுக்கு முழுமையாக்க. இப்போ 5 ஒன்றுகள் இலக்கத்தில் 5 இருக்குது. இப்போ 5 அல்லது 5 விட பெருசு 5க்கு மேலே உள்ள நம்பர் இருந்தால் அதை நம்ம என்ன வைக்கிறணும், அருகில் உள்ள எண்ணோட 1 கூட்டிட்டா 6ஓட 1 கூட்டினா 7. அப்போ 70,000. இப்போ 13ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 2.1 பாருங்கள். 48ஐ அருகிலுள்ள 10ற்கு முழுமையாக்குக. இப்போ ஒன்றுகள் இடத்துல உள்ள எண்ணை கோடு போடணும். அது எத்தனை இருக்குது? 8. இப்போ 8 அப்படின்னு சொன்னாலே 5ஐ விட பெருசாக இருக்குது. அப்போ அதனால் 4ஓட 1 சேர்த்துட்டா 5 ஆயிரும். அந்த 8ங்கிற இடத்துல 0 ஆயிரும். அப்போ 4ஓட 1 கூட்டினா 5. அப்போ 48ஐ அருகிலுள்ள 10ற்கு முழுமைப்படுத்த நமக்கு 50 கிடைக்கும். ஏனெனில் 1ஆம் இலக்கம் 8ஆனது 5ஐ விட பெரியது என்பதால் உத்தேச மதிப்பு 50 என கிடைக்கிறது. இப்போ சிம்பிள்ப்பா, இதுதான் ஒன்றுகள் இடத்துல உள்ள இலக்கத்தை என்ன பார்க்கணும். 5ஐ விட பெருசாக இருந்தால் பக்கத்தில் உள்ள இதோட ஒரு 10 சேர்த்துறணும். இப்போ 60 65 இருந்துச்சுன்னா 70ன்னு போடணும். 5ஐ விட குறைவாக இருந்தால் 60 61 62 63 64 அப்படி இருந்தால் அப்போ அதை 60 ஆக்கிடணும். இவ்வளோ தான். 5ஐ விட குறைவாக இருந்தால் 0 மட்டும் போட்டுறணும். 5ஐ விட அதிகமாக இருந்தால் பக்கத்தில் ஒரு 10ஓட ஒரு 10 கூட்டிடணும். அவ்வளோதான். இப்போ எடுத்துக்காட்டு 2.2 பாருங்கள். 74ஐ அருகிலுள்ள 10ற்கு முழுமைப்படுத்துக. இப்போ ஒன்றுகள் இடத்துல உள்ளது 4. இப்போ 4 என்பது 5ஐ விட குறைவாக இருக்குது. அதனால் 74ஐ 10களுக்கு முழுமையாக்க 70 என பெறுகிறோம். ஒன்று இடத்தில் உள்ள 4 ஆனது 5ஐ விட சிறியது. எனவே 10களை அப்படியே எழுதி 70 என பெறுகிறோம். இப்போ எனவே 74இன் தோராயம் 74ஐ 10களுக்கு முழுமையாக கிடைப்பது 70. இதே போல் தான் ஒவ்வொரு கணக்கையும் செய்யணும். இப்போ 2.4 எடுத்துக்காட்டு 2.4 பாரு. 155ஐ 10களுக்கு முழுமையாக்குக. இப்போ 155ஐ 10களுக்கு முழுமையாக்க 5 கடைசி இலக்க எண் ஒன்றுகள் இலக்க எண் 5. இப்போ அந்த 5ங்கிறது 5 விட அதிகமாக இருந்தால் நம்ம என்ன சொன்னோம், பக்கத்தில் உள்ள எண்ணோட ஒரு 10 சேர்த்துறணும், ஒரு 10 கூட்டணும். அப்போ 150ன்னு இருக்குது. அப்போ 10 சேர்த்தா 160. ஒன்றுகள் இடத்தில் உள்ள 5ஆனது 5க்கு சமம். எனவே 10களில் 1 சேர்த்து 160 என பெறுகிறோம். இதே போல் தான் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் எல்லா இதுக்குமே இதே போல் தான் செய்யணும். இப்போ எடுத்துக்காட்டு 2.5 பாருங்கள். 1 கிலோ ஆப்பிளின் விலை ரூபாய் 95. 1 கிலோ கொய்யாவின் விலை ரூபாய் 48. அவற்றின் விலைகளை அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தி கூட்டுக. மேலும் உத்தேச மதிப்பிற்கும் உண்மை மதிப்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. இப்போ நம்ம தலைப்பு எழுதிக்கிறணும். உண்மை மதிப்பு, உத்தேச மதிப்பு. உண்மை மதிப்புனா கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதணும். நம்ம வகை கணக்கு செய்கிறது போல் அப்படியே 1 கிலோ ஆப்பிளின் விலை, 1 கிலோ கொய்யாவின் விலை கூடுதல் அப்படின்னு போட்டு அதை எழுதி கூட்டிடணும். உத்தேச மதிப்புன்னு சொல்லும்போது நம்ம ஒன்றுகள் இடத்துல உள்ள எண்ணை பார்க்கணும். இப்போ 95 5 ஒன்றுகள் இடத்துல உள்ள 5 5ஐ விட அதிகமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், பக்கத்தில் இருக்க 9 10ஓட ஒரு 10 சேர்த்துட்டோம்னா 100 ஆயிரும். அதுபோல் கீழே கொய்யாவின் விலை பாருங்கள். 48ல் 8 இருக்குது. இப்போ 5ஐ விட அதிகமாக இருந்தால் அப்போ 4 10ஓட ஒரு 10 சேர்த்துடணும், 50. அப்போ 100ம் 50ஐயும் கூட்டினா 150. உத்தேச மதிப்பு 150, உண்மை மதிப்பு 143. அப்போ உத்தேச மதிப்புக்கான ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் காண நம்ம என்ன செய்யணும்னா உத்தேச மதிப்புலேருந்து உண்மை மதிப்பை கழிக்கணும். இப்போ 150ல் 143 கழிச்சிட்டா 7. இப்போ வித்தியாசம் 7. இதே போல் தான் அடுத்தடுத்த கணக்குகளையும் நீங்கள் செய்யணும். எடுத்துக்காட்டு கணக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து அந்த இவற்றை முயல்க பாருங்கள். 15ஆம் பக்கத்தில் இருக்குது. அதில் ஒரு 3 கணக்கு இருக்குது. இப்போ 33
33 உத்தேச மதிப்பு பார்க்கும்போது ஒன்றுகள் இடத்துல உள்ள 3 வந்து 5 விட குறைவாக இருக்குது. அதனால் அப்போ 30 ஆக்கிடணும். 42ங்கிறதும் ஒன்றுகள் இடத்துல உள்ள 2 வந்து 5 விட குறைவாக இருக்குது. அப்போ 40. 30 கூட்டல் 40 70. உண்மையான மதிப்பு 33 கூட்டல் 42 75. அப்போ 2க்கும் உள்ள வித்தியாசம் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். வித்தியாசம் வந்து எவ்வளோ வருது? 75ல் 70 கழிச்சா 5. இது போல் தான் அடுத்தடுத்த கணக்குகளையும் நீங்கள் செய்யணும். அந்த உத்தேச மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த கணக்குகளை எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம். 5 விட அதிகமாக இருந்தால் ஒரு 10 சேர்த்துடணும். 5க்கு குறைவாக இருந்தால் அதை வந்து அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை முழுமையாக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எடுத்துக்காட்டு 2.7 பாருங்கள். 1 மீட்டர் துணியின் விலை ரூபாய் 86 எனில் அதன் விலையை அருகிலுள்ள 10ற்கு முழுமைப்படுத்தி 5 மீட்டர் துணியின் உத்தேச விலையை காண்க. இப்போ உண்மை மதிப்பு, உத்தேச மதிப்பு. 1 மீட்டர் துணியின் விலை 86. 5 மீட்டர் துணியின் விலைனா பெருக்கணும் நம்ம. இப்போ 86 5ஆல் பெருக்குனா 430. இப்போ உத்தேச மதிப்பு பார்க்கும்போது 86 முழுமைப்படுத்தும் போது 6 என்பது 5 விட அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ 90 5ஆல் பெருக்குனா 450. இப்போ 5 மீட்டர் துணியின் உத்தேச விலை 450. உண்மை மதிப்பு 430. உத்தேச மதிப்பு 450. இதே போல் தான் 2.8 உள்ள அந்த எடுத்துக்காட்டு கணக்கு. 3 கிலோ உருளைக்கிழங்கு விலை 63. அது அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்துக. பிறகு 1 கிலோ உருளைக்கிழங்கின் உத்தேச விலையை காண்க. இப்போ 3 கிலோ உருளைக்கிழங்கின் விலை 63. 1 கிலோ உருளைக்கிழங்கின் விலை அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து வகுக்கணும். 63 3ஆல் வகுக்கிறாங்க. 3ஆல் வகுத்தா 2 3 6 1 3 3. உத்தேச மதிப்பு பார்க்கும்போது நம்ம ஒன்றுகள் இடத்துல 3 இருக்குது. அப்போ 3 வந்து 5 விட குறைவாக இருக்குது. அதனால் 60. 60 3ஆல் வகுத்தோம்னா 20. அப்போ 1 கிலோ உருளைக்கிழங்கின் உத்தேச விலை 20 ரூபாய். அதே போல் தான் கீழே உள்ள அந்த இவற்றை முயல்க கணக்கு இருக்குல்ல, அதில் பாருங்கள் 81 9. 81 உத்தேச மதிப்பு பார்க்கும்போது 80 ஆயிடுது. 9 முழுமைப்படுத்தும் போது 10 ஆயிடுது. அப்போ 80 10ஆல் வகுத்தா 8. உண்மை மதிப்பு 81 வகுத்தல் 9 9 81. அப்போ 9. அப்போ 9ல் 8 கழிச்சா மீதம் 1. வித்தியாசம் வந்து 1. இதே போல் தான் அடுத்த கணக்குலையும் செய்யணும். இப்போ பயிற்சி 2.1 வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இதுலேயே வந்து அந்த அடுத்த கணக்கு பாருங்கள். 63 21. 63 அதை முழுமைப்படுத்தினோம்னா 60. 21 முழுமைப்படுத்தினோம்னா 20. 60 20ஆல் வகுத்தா 3 20 60. இப்போ உண்மை மதிப்பு பாருங்கள். 63 24ஆல் வகுத்தோம்னா 3 21 63. இதில் வித்தியாசம் வந்து 0 தான் வருது. அடுத்து 36 9. 36 6 ஒன்றுகள் இடத்துல 6 இருக்கிறதுனால அது 40 ஆயிடுது. அடுத்து 9 முழுமைப்படுத்தும் போது 10 ஆயிடுது. அப்போ 40 10ஆல் வகுத்தா 4. உண்மை மதிப்பு வந்து 36 9ஆல் வகுத்தா 4 36. அப்போ இதுலேயும் வித்தியாசம் வந்து 0 தான். ஓகே குட்டீஸ், இப்போ இதை வந்து உத்தேச மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த பாடத்தில் உள்ளது. நீங்கள் உத்தேச மதிப்பு கண்டுபிடிக்க இன்னொரு முறை நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த ஒன்றுகள் இடத்துல உள்ள இலக்கத்தை பார்க்கணும். அது 5 விட சிறிய எண்ணாக இருந்தால் இலக்கத்தை அப்படியே எழுதி முழுமையாக்கணும், அதாவது 0 போட்டுறணும். 5 விட பெரிய எண்ணாக இருந்துச்சுன்னா முந்தைய இலக்கத்துடன் 1 கூட்டி 0 சேர்த்து முழுமைப்படுத்திடணும். அப்போ 65 இருந்தால் 70. ஓகே குட்டீஸ்.
அடுத்து வந்து நான் பயிற்சி விடைகளை 2.1 வந்து பயிற்சி விடைகள் போடுறேன். நீங்கள் பார்த்து பயனடைங்க. எல்லா கணக்கையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். பாய். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு